சமையல். முதல்ல நம்ம கோதுமை ரவை தோசை செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். கோதுமை ரவை அது மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/4 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அடுத்தது நம்ம இது 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பு. இதில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம். அடுத்தது நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அரை ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இப்போ அரிசி மாவு தவிர மீதி எல்லாம் கோதுமை ரவை, வெங்காயம், சீரகம், இஞ்சி, உப்பு, வரமிளகாய், கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை இது கூட போட்டுக்கலாம். போட்டு தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அரிசி மாவெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டோம். இந்த மாதிரி தோசை பதம் அளவுக்கு நம்ம கரைச்சி ஒரு 5 நிமிஷம் மூட வச்சு அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை ரவை தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஏன் 5 நிமிஷம் ஊற வைக்கணும்னா, மிக்சியில் கோதுமை ரவை போடுறோம்ல, அது 1-2 அரைப்படாமல் கூட இருக்கும். இதனால் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா அரைப்படாமல் இருக்கிறது நல்லா அரைஞ்சி நல்லா ஊறி அதோட மிக்ஸ் ஆகிருக்கும். தோசை ஊற்றவும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றலாம். தோசைக்கல் சூடேறட்டும். தோசைக்கல் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். முதல்ல இதோட அரைச்சி செஞ்சுருக்குறோம். கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே தூவிட்டு தோசையில் மேலே தூவினா இன்னும் மணமாக இருக்கும். அதனால் நான் தோசை மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய், நெய் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சைடும் வேகட்டும். இப்போ திருப்பிக்கலாம். நீங்கள் கோதுமை ரவையில் செய்யணும் இல்லை, வெள்ளை ரவையிலையும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எந்திரிச்சு தோசை 2வது தோசை நம்ம செய்ய போகிறோம். இது உடனே செய்கிற தோசை. இதுக்கு இன்ஸ்டன்ட் ரவா தோசைன்னு பேர். உடனே செய்கிறதுனால வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட் கப்பு இது. இதில் 1 கப்பில் ரவை, வெள்ளை ரவை எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் கப்பு 1/2 கப்பு. இதில் தயிர் ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ரவையை நம்ம சின்ன மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மிக்சியில்
ரவையை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் ரவையை மாற்றிட்டோம். இது கூட தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் இது கூட கோதுமை மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். தோசை மாவு பதத்தில் பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். நம்ம இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ரவை போடுறதுனால கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல்லும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பை நம்ம கையில் வச்சுக்கலாம். சுற்றி நான் நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட உங்களுக்கு பிடிச்சதை ஊற்றிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி வித்தியாசமாக செய்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டதில் நம்ம முன் பக்கமாக திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு தட்டத்தில் நம்ம பரிமாறிக்கலாம். பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மீதி மாவும் இதே மாதிரி நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.